Vanakkam, good morning, happy morning, wonderful morning. Back in the studio to discuss Law 14. இது நடுவில் லா 11 காணோம் அப்படின்னு ஒரு புரளியை கிளப்பினாங்க. நான் லா 11 ரெக்கமெண்ட் பண்ணேன். எங்கே இருக்குன்னு என் டீம் தேடிட்டு இருக்காங்க. விஷ்ணு இப்போ போய் தேடிட்டு விஷ்ணு இருக்கார். தேடிட்டு ஆமா. இருக்காரு. லா புஸ்தகத்தை 11 எடுத்து எப்படி எப்படி அடிச்சு தேடிட்டு இருக்காரு. பட் எனிவே வி கெட் ஆன் டு லா சாது 14. கோவிந்தா விபி எல்லாரும் சேர்ந்து குட்டலி போட்டு தேடுறாங்க. ம். எப்படியாவது தேடி பிடிச்சு அந்த லா உங்களுக்கு டெலிவர் பண்ணுவாங்க. அது எங்களோட சத்தியம் அப்படின்னு சொல்லி இருக்கிற விஷ்ணு. லா 14 was serious. அதுக்குள்ள சீரியஸ் சீரியஸ் pose as a friend, work as a spy. ஏன்? See, it is always all about information gathering. ம். இப்போதான் எல்லாரும் சொல்றாங்க டேட்டா இஸ் த நியூ ஆயில். ம். ஸோ இஃப் யூ நீங்கள் கொஞ்சம் இப்போ அஃப்கோர்ஸ் அதை யூஸ் பண்ணல அவர் மாடர்ன் பிஹேவியரல் ஸ்டடீஸ் தெரிஞ்சதுன்னா ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணால் யார் என்ன பண்ணுவாங்க எப்போ பண்ணுவாங்க இஃப் யூ நோ ஹிஸ் பயசஸ் அண்ட் ஹியூரிஸ்டிக்ஸ். ஸோ இஃப் யூ நோ இதுதான் இந்த ஆள் இந்த சுச்சுவேஷனில் பண்ணுவான், யூ கேன் ஈஸிலி பெயிட் இம். தெர் இஸ் அ ப்ரீவியஸ் லா ஆன் தட். யூ கேன் பெயிட் தி அதர் பர்சன். இஃப் ஐ நோ ரிப்பீட்டட் பிஹேவியர், ஒரு ஆள் இதை தான் பண்ணுவான் அப்படின்னு ரிப்பீட் பிஹேவியர் எனக்கு தெரிஞ்சதுன்னா இட்ஸ் ஈஸி டு பெயிட் ஹிம். கோவங்கிறது இஸ் டிஸ்ட்ரக்டிவ் ஆங்கர், இமோஷன். ஒன்ஸ் நீ கோவப்பட்டன்னா யூ லூஸ் யுவர் சென்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் டில்யூஷன். யூ கெட் இன் யூ டில்யூஷன். இங்கிலீஷ் தமிழ் வேர்டு எனக்கு தெரியாது. எது ரைட்டு எது தப்புன்னு உனக்கு தெரியாமல் யூ வில் டெஸ்ட்ராய் யுவர் செல்ஃப். ஸோ இஃப் ஐ ஹாவ் இன்ஃபர்மேஷன், என்ன பண்ணால் என் எனிமிக்கு ரேஜுக்கு போவானோ ரிப்பீட்டட்லி ஐ கீப் பெயிட்டிங் இம் தேர், அவன் டெஃபினட்டாக தப்பு பண்ணுவான். இது ஒரு எக்ஸாம்பிள். பட் ஒரு எனிமியோட லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா இட்ஸ் வெரி ஈஸி டு ரோல் இம் ஓவர். அண்ட் அது யூ கேன் ப்ரிடிக்டிவ், இது ஹெல்ப்ஸ் இன் ப்ரெடிக்ஷன்ஸ். இவன் தான் பண்ணுவான், இதை பண்ண மாட்டான் அப்படின்னு. ஓல்ட் டைம்ஸ் மாதிரி இப்போ வி ஆர் நாட் அட் வார் ஆல் த டைம். ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் அ மீட்டிங். லைக் போன வாரம் பூட்டினும் ட்ரம்ப்பும் மீட் பண்ணாங்க. டாக்கோ பார்க்கும் இதான் நான் இங்கே பூட்டின் நல்லா பண்ணிட்டாரு. ஃப்ரெண்டு மாரி வந்துட்டு நல்லா வெண்ணையை கொடுத்துட்டு வந்துட்டாரு. End of the day, Trump didn't gain anything as of now. So Trump may be a strong man. Would like to believe. Trump வந்து அவரை பற்றி எல்லா விஷயத்தையும் உலகத்துக்கு க்ளீனாக சொல்லணும். இட்ஸ் ஈஸி டு நோ வாட் ட்ரம்ப் வில் டூ. நம்ம அவரோட ஈக்குவலாகவோ பெரிய ஸ்ட்ராங்கராக யாராவது இருந்தாரோ இல்லை நியர் ஈக்குவலாக இருந்தாலும் ஹீ வில் சிக்கன் அவுட். அவரோட வீக்கராக பொசிஷனில் இருந்தாங்கன்னா அவரை போட்டு புத்தி பண்ணிட்டு இருப்பார். Both will get away. Like Pakistan and Japanese knew how to please Trump's ego and get away with very good deals. Somebody who is equal to him like China, strong armed him and till now அவர் வந்து அவங்க மேலே டாரிஃபே போடலை. இது எல்லாமே வந்து இஃப் யூ கேன் ரீட் த பேட்டர்ன் ஆஃப் ட்ரம்ப் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்பை கேதரிங் இன்ஃபர்மேஷனுங்கிறது வந்து இஸ் டு நோ வாட் வில் ஹேப்பன். சார் நம்ம பணத்தை அவர் வந்து ஃப்ரெண்டாக மாத்திரம் இருந்தோம், அவர் மேலே நம்ம ஸ்பை பண்ணல. நான் எதை பற்றி பேசல. நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கல்ல, உங்களுக்கு ப்ரமோட்டர்ஸை பற்றி எப்படி தெரியுது, எந்த ப்ரமோட்டர் எதை பண்ணான்னு எப்போ உங்களுக்கு தெரியுது அப்படின்னு எனக்கு தெரிய வருதுன்னா, பிகாஸ் ஐ ஸ்பெண்ட் இயர்ஸ் ரீடிங் ஸ்க்ராப்ஸ் ஆஃப் பேப்பர், அங்கே இருக்கிற பேப்பர் பிட்டு, அண்ட் அதை மறக்காமல் அதை கணக்கு போட்டு அது எங்கேருந்து எப்படி போகுங்க, அந்த ஆள் எங்கே போயிருக்கான், அவன் ஹிஸ்ட்ரியே நான் பார்க்குறது. பட் சம்டைம்ஸ் நான் ஹிஸ்ட்ரி பார்க்க மாட்டேன். ராஜீவ் ஆனந்தோட ஹிஸ்ட்ரி நான் பார்க்கல. உடனே நான் வந்து அதை நெகட்டிவாக சொல்லிட்டேன் இண்டஸ்இண்ட் பேங்கை பற்றின்னு நினச்சேன். ஆல் ஐ செட் இஸ், நான் எனக்கு ராஜீவ் ஆனந்தை பற்றி இன்ஃபர்மேஷன் இன்னும் தெரியலை, ஃபுல்லாக தெரியாதுன்னு தான் சொன்னேன். ஆஸ் மச் ஏஸ் ஐ நோ வைத்தியநாதன் ஆர் பிஆர் சேஷாத்ரி ஆர் கேவிஎஸ் மணியன், எனக்கு இவரை தெரியாதுன்னு சொன்னேன். அவ்வளோதான் நான் சொன்னேன். உடனே வந்து இவருக்கு அவர் நெகட்டிவ் அப்படின்னு இல்லை. ஸோ இஃப் யூ நோ அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஒரு கேரக்டரை பற்றி நீங்கள் தெரியும்னா யூ ஸ்டார்ட் ஃபாலோயிங் தட் கேரக்டர். ப்ரெஸ்ஸில் அந்த கேரக்டரை வரைச்சாலாம் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. ஸ்டில் ரன் வாட்டர்ஸ் ரன் டீப். ஸோ இது என்னென்னா, தி மோர் யூ இன்ட்ராக்ட் வித் பீப்புள், யூ ஆர் ட்ரைங் டு பிக் அப் கியூஸ். அவன் என்ன நினைக்கிறான், அவன் என்ன பண்ண போகிறான். ஆனால் நம்ம கூகுள் வந்து இப்படி தானே நம்மளை வந்து விலையை போட்டு நம்மளுக்கு மூழ்கிட்டாங்க. கூகுள் தான் பிக்கஸ்ட்டு.
ஃப்ரீயாக கொடுக்குறேன் நம்ம ஃப்ரெண்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவன்லாம் சார்ஜ் பண்ணுறான். மைக்ரோசாஃப்ட்லாம் அவனை கண்ணாயம் பணம் கேட்கணும், இவன் பண்ணியா உனக்கு இமெயில் அக்கௌண்ட் ஃப்ரீயாக தரேன், இடம் ஃப்ரீயாக தரேன், எல்லாம் ஃப்ரீயாக தரேன்னு சொல்லிட்டு அவன் முழு வாழ்க்கையே ஜாதகத்தை அவன் கையில் கொடுத்துட்டு இப்போ நம்ம நினைக்கிறோம். பட் கூகுள் ஐயா சாமி எங்களை அடிக்காதீங்க. எஸ், கூகுள் இஸ் த பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ். ம். அண்ட் அதை டேட்டா ஹார்னஸ் பண்ணி உனக்கு என்னெல்லாம் யூஸ், என்ன உனக்கு கஸ்டம் மேடாக உனக்கு வேணுங்கிறது வரும். which you can easily, you'll fall bait to it. That is looking at your அவனோட, இன்ஃபேக்ட் யூ யூஸ் ஜிமெயில், உன்னோட பேலன்ஸ் ஷீட் வரைக்கும் அவனுக்கு தெரியும். உன்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட், ஸ்பெண்டிங் பேட்டர்ன், he'll know better, you better than you. ஆமாம், உனக்கு குழந்தை வர போகிறதா இல்லையா எல்லாமே அவனுக்கு தெரியும். ஈவன் பிஃபோர் there was a very famous case on social media where they knew that the girl was pregnant before the girl. ஆமாம், அவ்வளோ நல்லா ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க டேட்டா, அவ்வளோ நல்லா டேட்டா ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் டைம் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம கான்ஷியஸாக பண்ணோம்னா யூ வில் பி ஏபிள் டு ப்ரெடிக்ட் வாட் திஸ் கை வில் டூ. ஸோ ட்ரக் டீலர் மாரி இருக்கணும். இது வந்து ரிமெம்பர், நீ வந்து யூஸ் மை கூகுள் சம்டைம்ஸ் உன்னோட ஃப்ளைட் டிக்கெட்ஸாக என்ன கனெக்ட் பண்ணி எனக்கு வரும் உன்னோட ஃப்ளைட் டிக்கெட் நீ எப்போ போகிறேன்னு. இட் வில் ரிமைண்ட் யூ ஃப்ளைட் டைம் வரைக்கும் இட் வாஸ் ரிமைண்டிங். இவன் இந்த பிளேனில் ஏறிட்டான், உன் தம்பி இந்த பிளேனில் போயின்னு இருக்கான். ஸோ டேட்டாங்கிறது ரொம்ப பவர்ஃபுல். அண்ட் கூகுள் இஸ் அ மாஸ்டர் கிளாஸ் இன் கெட்டிங் டேட்டா. இந்த ராபர்ட் க்ரீனில் வர புக்கோட கேரக்டர் பேர் டாலி ரேண்டுன்னு. இந்த டாலி ரேண்டுங்கிறவர் எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள் பாருங்கள். முதல்ல ஃப்ரெஞ்ச் கிங் சைடில் இருந்தார், அங்கேருந்து ரெவல்யூஷனரி சைடு போனார். ரெவல்யூஷனரி சைட்லேருந்து, இஃப் யூ நோ ஃப்ரெஞ்ச் ஹிஸ்ட்ரி, எல்லாரையும் தலையை சீவிட்டான். பட் ரெவல்யூஷனரிஸ் வெல்கம்டு him as a great hero. அங்கேருந்து திரும்பி நெப்போலியன் பேக், லாட் ஆஃப் ரெவல்யூஷனரிஸ் were killed. He went to the கப்பல் அப்படியே தாவி போயிருந்தாரு. ஆமாம், அங்கேருந்து தாவி நெப்போலியன்ட்ட இருந்தான். கொஞ்ச நாளைக்கு நெப்போலியன் இருந்துட்டு அப்புறம் நெப்போலியன் பேடுன்னு நெப்போலியனுக்கு அகேன்ஸ்டாக போனான். புர்பன் கிங்கிட்ட போனான். அந்த புர்பன் கிங் திரும்பி காலியானோடனே அவன் லக்கிலி ஸ்டேட் தேர் இன் 100 days. நெப்போலியன் காட் த்ரோன் அவுட். அகெயின் he was there. By shifting sides correctly, he was always in power. He is considered as one of the greatest diplomats and அப்படின்னா என்னோட இது வந்து கேமலியானோட கேமலியான் இஸ் கேமலியான்ஸ் கேமலியான். கேமலியான்னா பச்சை கலர் மாறும். ஆமாம், அது மாதிரி அவன் கலர் மாறி எல்லா சைட்லேயும் கேமஃப்ளாஜ் பண்ணி he was everybody's friend. நான் உனக்கு என்ன சொல்ல வரேன்னா, இன் டுடேஸ் வேர்ல்ட் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் பாலிட்டிக்ஸ் யூ ஹவ் டு பி a very friendly character. ஸோ யாரை பிடிக்காட்டாலும் அவனோட ஃப்ரெண்டாக இருக்கணும். இப்போ ராஜீவ் சுக்லான்னு ஒருத்தன் இருக்கான், அவன் காங்கிரஸில் இருக்கான், எப்போதும் எம்பியாக இருப்பான், ராஜ்யசபா எம்பி. யூபியில் வந்து இதே இருக்காது, இப்போ இல்லை யூபியில் என்னதான் இருக்கான். வேறு எங்கேயுமே அவனுக்கு எம்எல்ஏ இல்லாத இடத்துல, காங்கிரஸுக்கு எம்எல்ஏ இல்லாத இடத்துல நின்று சீட்டு ஜெயிச்சிருவான். 10 வருஷமாக நம்ம அவுட் ஆஃப் பவர். ஆனால் பிசிசிஐயில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் போஸ்ட்டில் இருக்கான். சரி, பிசிசிஐயில் தான் இம்பார்ட்டண்ட்டாக போஸ்ட்டாக இருக்கான்னா, நேற்று கான்ஸ்டியூஷன் கிளப்பில் எலெக்ஷன் நடந்தது, அங்கே அவன் பர்மனெண்ட்டு ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா மற்ற 3 போஸ்ட் இருந்தது, ஒரு போஸ்ட்டுக்கு தான் எலெக்ஷனு. ரூடிக்கும் சஞ்சய் பல்யான், பிஜேபி. இவன் எலெக்டட் அன்ன போஸ்ட். ஸோ இஸ் அ கை ஹூ ஹஸ் காட் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரிவேர். புரியுது. ஸோ எப்படி யூஸ் பண்ணலான்னு புரியுது. ஸோ the more you are friendly and the more you are able to socialize with your opposite camp, அப்பதான் ஆப்பர்ச்சுனிட்டி தெரியும். அப்பதான் உனக்கு வந்து more information கிடைக்கும். You will think, you will understand what the other fellow is thinking. ஸோ கரெக்டான வழி இந்த லா எப்படி யூஸ் பண்ணுங்கன்னா, எல்லா இடத்துலையும் எங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்க்கறதுக்கு வழி. அப்பதான் உனக்கு வந்து எங்கே உனக்கு ஓப்பனிங் கிடைக்கும். ஆமாம், அண்ட் உனக்கு ஆப் எங்கே இருக்குன்னு முன்னாடியே தெரிஞ்சிடும். ஸோ தட் அந்த ஆப்பை அவாய்ட் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும்
இல்லைன்னு சொல்லிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.